ஐயா வணக்கம் ஐயா. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, ஒரு மனிதன் கிரகநிலை மாற்றங்கள் அவனுக்கு சோதனை தரப்போகுது, கஷ்டத்தை தரப்போகுதுன்னா அந்த காலகட்டத்திலும் அந்த மனிதன் அதை எதிர்கொள்கிறான், அந்த நேரத்தில் எப்படி தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லதை கொண்டு வரான் அப்படின்ற ஒரு சூட்சமத்தையும் வழிமுறையும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த மனிதன் இந்த காலகட்டத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக வாழலாம். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதை இப்போ இருக்கக்கூடிய காலத்தை பார்க்கும் போதே தெரியுது. சரிங்களா? ஆகவே இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல நேரமே இல்லைனாலும் நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக எல்லோருமே தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான், இந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க. ஒரே ஒரு விஷயத்தை தாங்க சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்க அவங்க வாழ்க்கையில் கிரகநிலை மாற்றங்களே மோசமான பலன்களே கொடுத்தாலும் உங்களுடைய சிந்தனைகளால், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் நல்லதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்துருவீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நேரமும் காலமும் கடவுள் கொடுத்த ஒரு வைரம். அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இங்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னு நேரத்தையும் காலத்தையும் நம்ம தவற விட்டுட்டு கடன் பிரச்சனை இல்லை தொழில்காரியாக அமையல, வேலை இல்லை அப்படின்ற பல பிரச்சனைகள் நம்ம மேலே வரவிடாமல் பண்ணிடுது. இதெல்லாம் சொல்லும் போதே மீனராசிக்காரர்களுக்கு தெரியும். இனி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, மிரளப்போகும் மீனம் ராசி. மிரளப்போகும் மீனம் ராசி இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யார் யார் மனசில் நெகட்டிவாக தோணுச்சோ, ஐயோ மிரள போகும்னா இப்போ ஏற்கனவே சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது, இனி இந்த ஆள் என்னத்தெல்லாம் சொல்ல போகிற அப்படியோ தெரியலையே, என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நெகட்டிவாக யோசித்த நபர்கள் மாற வேண்டிய நபர்கள். இந்த டைட்டில் பார்த்த உடனே மிரளப்போகும் மீனம் ராசி அப்படின்னோடனே சரி இவர் நல்ல பதிவுகள் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் நல்ல விதமாக தான் தருவார். அப்போ மிரளப்போகும் மீன ராசினா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலும் நாம் நல்லதை அடைஞ்சு எல்லாத்தையும் மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை லைஃப்பில் பார்ப்போமோ அப்படின்னு நினைத்த நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய நபர்கள். ஆமாம், எந்த காலநிலையாக இருந்தாலும் அந்த காலநிலை உங்களுக்கான காலநிலையாக நீங்கள் மாற்றிக்கொள்வது தான் இங்கு வாழ்வதற்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கான சிறந்த வழி. இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன மாற்றத்தை தரப்போகுதுன்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே காலகட்டத்தில் எந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணால் நீங்கள் நல்லதை அடைவீங்கன்றதையும் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பதிவு விலைமதிப்பில்லாத ஒரு பதிவாக இருக்க போகுது. உங்கள் லைஃப்பில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறப்போகுது. நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்த அடைய போகிறீங்க. ஏன்னா இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆகவே இந்த கோச்சார ரீதியாக 9 கிரகங்களும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகுதுன்றத இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஆடி மாதம் ஆடி 18 வேறு வரப்போகுது. ஆடி 18 முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம் நம்ம சேனல் மூலமாக. ஆமாம், இந்த மூலிகை சாம்பிராணி ஆஃபரில் இந்த ஆடி மாதத்தில் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் வாங்கி வச்சு பயன்படுத்தி நல்ல மாற்றத்தை அடைஞ்சிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரக்கூடிய ஆடி 18 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருது. சனிக்கிழமைக்குள்ள, அதாவது ஆடி 18 ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை வரைக்கும் 10 பாக்கெட் யார் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்களோ அவர்களுக்கு பெரிய ஆஃபராக ஒன்று கொடுக்க போகிறோம். என்ன ஆஃபருங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, மகாமேரு சங்கு ஒன்று இலவசம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 விஷ்ணு சக்கரம், அதனோடு சேர்த்து ராஜ கோமதி சக்கரம், அதனோடு சேர்த்து 11 சிவப்பு குன்றின் மணி. இவை எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ. இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே ஒரிஜினல். நம்ம சேனல் மூலமாக கொடுக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் தான். விளையக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம எடுக்கிறோம். அதனால் எல்லாமே ஒரிஜினல் தான். இந்த ஆடி 18 ஆஃபரில் 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு 10 பாக்கெட் ரேட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஒரு 100 கிராம் பாக்கெட் 160 ரூபா. அப்போ 10 பாக்கெட் என்ன ரேட்டோ அதான் நீங்கள் தரப்போகிறீங்க. ஆனால் அதனோட சேர்த்து இந்த ஆடி 18 முன்னிட்டு மகாமேரு சங்கு ஒன்று இலவசம், அதனோட சேர்த்து ராஜ கோமதி சக்கரமும் ஒன்று, 2 விஷ்ணு சக்கரம், 11 சிவப்பு குன்றுமணி, இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? சனிக்கிழமைக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெரிய ஆஃபர், மெகா ஆஃபர். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ஆன்மீக பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 800 ரூபா 900 ரூபா பக்கம் வந்துடும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா. ஆனால் இப்போ நம்ம சேனல் மூலமாக
இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் உடனே உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணி இந்த ஆன்மீக பொருட்கள்லாம், அதுவும் இந்த சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி. சரிங்க, இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். முதல் விஷயம், மீனம் உங்களுடைய லக்கணத்திலே பார்த்தீங்கன்னா நேராக சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதாவது சனி பகவானுடைய தாக்கம் தற்பொழுது மீன ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் பலரும் கண்ணெதிர அந்த பலன்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நம்ம போன பதிவுகளிலே தெளிவாக சொல்லியிருந்தோம், என்னென்ன பிரச்சனைகளை மீனராசிக்காரங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்கன்னு. பல பேர் அதிர்ச்சியாகி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க, ஐயா இது என்னங்க ஐயா, யார் நீங்கள், எங்கே இருக்கீங்க, என்ன இப்படி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க, என் பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி இருக்குது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. அதை பார்த்து எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு, என்னப்பா இந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுதான் சொல்ல வரேன், மீனம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான், அதாவது இந்த தலையிலே உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் எப்படின்னா, 1ஆம் இடம் என்பது ஒரு சிறப்பான இடமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ சிறப்பான இடம் இல்லாத சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எது எடுத்தாலும் தடை, தாமதம், தடங்கள், இதையெல்லாம் இந்த 7.5 சனியில் மீனராசிக்காரங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை தான் நான் சொன்னேன். இந்த காலகட்டத்தில் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே நல்லதை கொண்டு வந்துட்டிங்கன்னா, நல்ல விஷயங்களை நடக்க வச்சுட்டிங்கன்னா, நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா இந்த மாதிரி கெட்ட நேரத்தில், தடுமாறக்கூடிய நேரத்திலே நல்லதை பிடிக்கக்கூடிய திறமை கொண்ட நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, இனி நல்ல நேரம் வர்றப்பெல்லாம் சொல்லவா வேணும், உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், மாபெரும் வெற்றியாக இருக்கும். ஆகவே அதற்கான வழிகளை இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல கிரகநிலைகள் என்னென்ன பலன்கள் இந்த நேரத்தில் தருது, அதை நாம் நடைமுறையில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதை ஃபேஸ் பண்ணுறதையே நல்லதாக எப்படி மாற்றிக்கலாம், அதுக்கான முயற்சிகள் என்னன்ற அந்த ரகசியத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி 7.5 சனி நடந்துட்டுருக்குதா, தடை தாமதம் தடங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ குறிப்பாக நேராக உங்கள் லக்கணத்திலேயே உட்காந்துருக்கார். அப்போது இந்த 7.5 சனியில் இந்த 2.5 ஆண்டுகள் தடை தாமதம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். பாருங்கள், முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க மீனராசிக்காரங்க. இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா 100% முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 20லேருந்து 25% தான் சக்ஸஸ் தரும். மீதி 75% உங்களுக்கு தடை தாமதம், கைக்கு வர மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். உங்கள் பக்கத்தில் வந்துடும், ஆனால் உங்களை கனெக்ட் ஆகாது, உங்ககிட்ட வந்து சேராது, கை கட்டினது வாய் கட்டது. இந்த நிலைமையை மீனராசிக்காரங்க இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சரிங்க, இப்போ நான் இதை ஃபேஸ் பண்ணுறேன், இதற்கான சொல்யூஷன் என்ன, இப்போ அடுத்தடுத்து இப்போ பார்ப்போம். சரிங்களா? இந்த கிரகநிலைகள் முதல்ல என்னென்ன பண்ணுதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தலம். இந்த முயற்சியை எடுத்தாலும் ஒரு சில சக்ஸஸ் தான் சனீஸ்வரன், சனி பகவான் கொடுத்துருப்பாரு. அடுத்து அப்படியே 7ஆம் இடம் போய் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய திருமணமான மீனராசிக்காரங்க, நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், சண்டை வந்துச்சா வரலையான்றதை சொல்லுங்கள். வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் பேசாத வார்த்தைகளை இந்த நேரத்தில் வந்த சண்டையில் நீங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கும். இது எல்லாமே 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு செய்வார். சரிங்களா? மீனராசிக்காரர்கள் நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீனராசிக்கார நண்பர்கள் கொஞ்சம் மனைவி கணவன் 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா 3வது நபர்கள் உள்ளே வந்து குடும்பத்தையே பிரித்து விட்டு போயிடுவாங்க. பஞ்சாயத்து பண்ணுறேன்னு யாராவது உள்ளே விட்டிங்கன்னா அந்த நேரத்தில் இதையும் பேசி சண்டையை இன்னும் ஊதி பெருசு பண்ணி கணவன் மனைவி ஒன்றே சேராத மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த நேரம் இதுதான் நடக்க இருக்குது, இது போன்ற பலன்களை தான் கிரகநிலை கொடுக்க இருக்குன்னா, இது உங்கள் காதுக்கு வருதுன்னா கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கிரகநிலை இதை கொடுக்க போதுங்க, இதை பண்ணாதீங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு கடவுள் வந்து யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாக, ஏதோ ஒரு பதிவுகள் மூலமாக உங்கள் கண்ணில் பட வைப்பார். இதுதான் கடவுளின் அருளை கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். இதுதான் முன்னாடியே ஒரு சிம்டம் தெரியும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னா, குலதெய்வத்தின் அருள் இருக்குன்னா, முன்னாடியே நல்லது கெட்டதுக்கான சிம்டம் கண்டிப்பாக தெரியும்.
ஏதோ ஒரு விதமாக யாரோ ஒரு மூலமாக உங்கள் காதுக்கு அந்த விஷயங்கள் வரும். ஆகவே கணவன் மனைவி குறிப்பாக மீனராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஓரளவுக்கு நல்லதை செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கார். குரு பகவான் 4ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது அப்படின்னாலும் அங்கேருந்து நேராக தொழிலை பார்க்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேந்திரத்திலிருந்து தொழில், அப்போ தொழில் ஓரளவு எனக்கு ஓகேங்க அப்படின்ற நிலைமையில தான் இப்போ மீனராசிக்காரங்க இருப்பீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மீனராசிக்காரங்களுக்கு தொழில், வேலை, வருமானம் முழுமையாக திருப்தியை கொடுத்துருக்காது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படின்ற சூழ்நிலை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அடுத்து 6ல் கேது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 6 கேது என்பது ஒரு சிறப்பான இடம் தான். அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் எதிரிகள் உங்களை பார்த்து அஞ்சக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மீனராசிக்காரங்க கடந்த சில வருடங்களில் யாரெல்லாம் உங்கள்கிட்ட வம்பிழுத்தாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ, சண்டை பண்ணாங்களோ, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு அடி வாங்கி உங்களை விட்டு நவுந்திருப்பாங்க இந்நேரம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரங்க இது எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடந்த சில வருடங்களாக உங்ககிட்ட சண்டை போட்டவங்க, உங்களை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க, உங்ககிட்ட வம்பிழுத்தவங்க, பிரச்சனை பண்ணவங்க எல்லாருமே அவங்க பர்சனல் லைஃப்லேயோ தொழில் லைஃப்லேயோ வருமான ரீதியாகவோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடியை வாங்கியிருப்பாங்க. லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவம் ஒரு அடி வாங்கியிருப்பாங்க. அனுபவத்திலே ஒரு அடி வாங்கி இன்றைக்கி ஓரமாக போய் நின்றுருப்பாங்க. உங்கள் லைஃப்லேருந்து விலகி போயிருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து இப்போ நீங்கள் விலகி வந்திருப்பீங்க. இந்த சூழ்நிலை நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் மன ரீதியான ஒரு வலியையும் வேதனையும் இந்த நேரத்தில் நீங்களே தடுத்தாலும் உங்களை தாண்டி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருப்பார். ஆமாவா? இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வலி, வேதனை இது ரெண்டுமே உங்கள் மனசில் அதாவது உங்களை நீங்களே இதெல்லாம் வரக்கூடாது, இந்த நெகட்டிவை யோசிக்கக்கூடாது, நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், இந்த நேரத்தில் தான்ப்பா நம்ம நல்லதை கொண்டு வரணும், நல்லதை நினைக்கணும்னு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான சிந்தனைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களை தாண்டியும் இந்த வலிகளும் மன ரீதியான வேதனைகளும் உங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் கஷ்டங்கள், தொந்தரவுகள், மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது கோச்சார பலன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். அதில் என்னென்ன கிரகம் என்னென்ன பலன்களை இப்போ வரக்கூடிய மாதங்களில் தரப்போகுதுன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மீனராசிக்கு அப்படி பார்த்திங்கன்னா முதல் விஷயம் சூரிய பகவான். சூரியன் என்பவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் தொழில் விருத்தியை கொடுக்க போகிறார். அப்போ ஐயா மீனராசிக்கார நண்பர்களே, சூரிய பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராரு, உதவி பண்ண வராரு. எப்படி? தொழில் ரீதியாக. அப்போ தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அவரை கையெடுத்து கும்பிட்டு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவைங்க. உங்கள் லைஃப்குள்ளே அவருடைய அதிர்வலைகளை கொண்டு வாங்க. காலையில் நீங்கள் கையெடுத்து குளித்து முடிச்சுட்டு கையெடுத்து நீங்கள் கும்பிடுவீங்க பார்த்தீங்களா, சூரிய பகவானை வணங்குவீங்க பார்த்தீங்களா, அப்போ சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு உங்கள் உடம்பில் படும் பொழுது சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? அவருடைய அருளால் வேலையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ல் இருக்கக்கூடிய சூரியன் தொழில் விருத்தியை கொடுப்பார். போன வருஷத்தை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற சூழ்நிலைக்கு கொஞ்சமாக மாறுவீங்க. பகைவரால் தொல்லை கொடுத்துருப்பாங்க, பண கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, குடும்பத்தில் விரோதம், ஏன் ஃபேமிலிக்குள்ளேயே மீனராசிக்காரங்க பாருங்கள், உங்கள் பேச்சை என்ன சொல்ல வரீங்கன்றதே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சது நீங்கள் தான், எல்லாருக்கும் ஒரு காலத்தில் கொடுத்து உதவுனது நீங்கள் தான், எல்லாருக்கும் பக்கத்தில் இருந்து கை கொடுத்து தூக்கி விட்டது நீங்கள் தான். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி ஃபீல் பண்ணவோ கவலைப்படவோ யாருமே இல்லை. சொந்த ஃபேமிலியில் கூட அவங்க வேலையை தான் பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சியாக பார்ப்பீங்க. என்னப்பா எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஐயா, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய நல்ல குணத்தையும் நல்ல பண்பையும் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. ஏன்னா அவரவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவரவர்கள் அந்த கர்மாவை அனுபவிப்பார்கள். ஆனால் நீங்கள் இங்கே கெட்டவங்க தான் நல்லா வாழ்கிறாங்க, கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் தான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்காங்க, இந்த மாதிரி எந்த சிந்தனையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க. சரிங்களா? இங்கே நல்லவை மட்டுமே எதிர்காலத்தில் நிலைத்து நிற்கும். நல்லவர்களுக்கு தான் சோதனைகள் வரும், நல்லவர்களுக்கு தான் கஷ்டங்கள் வரும். ஏன் ஐயா,
நாமும் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளை செய்வோம் வாழ்க்கையில். அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் தான் அந்த நல்லதும் கெட்டதும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டம் வருதுன்னாவே அதன் மூலமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் என்னன்னா, அனுபவ பாடம் என்னன்னா, இனிமேல் நல்ல உள்ளம் கொண்ட நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கஷ்டத்தை இப்போ கொடுத்து அதன் மூலமாக ஒரு வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இதை பண்ணால் இது நடக்கும், இனி இதை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல வராது. ஆகவே மீன ராசிக்காரர்கள் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைமுறையில் சில விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ நான் சொன்ன இந்த கிரகநிலைகள்லாம் இந்த பலன்களை கொடுக்குதுங்கன்னு நான் சொன்னேன். அப்போது இது இந்த அளவுக்கு இந்த 7.5 சனியில் இந்த கெடுபலன்கள்லாம் உங்களை வந்து அடையுதுன்னா, அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்காமல் அந்த கிரகநிலை கொடுத்த கெடுபலன்களை தாண்டி நல்லதை உள்ளே கொண்டு வரணும்னா அந்த கெடுபலன்களை விட நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. மீன ராசிக்காரங்க முதல் விஷயம், இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற வேலை, வருமானம், அடுத்து நீங்கள் என்ன வேலைக்காக முயற்சி பண்ண போகிறீங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் போய் எதையும் சொல்லி வைக்காதீங்க. இந்த தவறுகளை கடந்த பல வருடமாக இந்த ராசிக்காரங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உண்மை. இதை கேட்டு உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா, ஆமாம், எங்கேயாவது ஒரு இடத்துல நண்பர்களோ சொந்த பந்தமோ எங்கே வெளிநபர்களோ யாரையோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆமாவா? ஆமாம். நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள், கேட்கக்கூடிய நபர்கள், உங்களுடன் பழகி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் 100% இவங்க நமக்கான நபர்கள்ன்றதில் எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்க, நாளைக்கு நான் இந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், இந்த வேலை கிடச்சா என் லைஃப் ஸ்டைலே மாறிடும், நிறைய சம்பளம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஒருத்தர்கிட்ட. அதை கேட்கக்கூடிய நபர் உண்மையிலுமே மனசார நீங்கள் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணி நல்லா சம்பாரித்து செல்வ செழிப்போட குடும்பத்தோடு நல்லா வாழட்டும்னு நினைக்கக்கூடிய நபர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் என்று யார் மனதிலும் போய் உங்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் சாதிச்சுட்டு சொல்லுங்கள். மீனராசிக்காரரை பொறுத்தளவுக்கு அதான், நீங்கள் சொல்லவே வேணாம். நீங்கள் சாதிச்சிட்டிங்கனாவே எல்லாருக்கும் அந்த விஷயம் போய் சேரும். நீங்கள் முன்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 மற்றவர்களுடைய கெட்ட அதிர்வலைகளை உங்களை நோக்கி வர வைக்காதீங்க. இங்கே யார் நல்லது நினைக்கிறாங்க, யார் கெட்டது நினைக்கிறாங்க, எதுவுமே தெரியலிங்க. யார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நம்ம தான் பெரிய முட்டாள். ஏன்னா அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இங்கே மனிதனின் மனம் குரங்கு போல் மாறிக்கொண்டே இருக்குது. திடீர்னு நல்லா யோசிக்கிறாங்க, திடீர்னு நெகட்டிவாக யோசிக்கிறாங்க. ஐயா, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கே உங்களையே மீறி நெகட்டிவான அதிர்வலைகள் திங்கிங் வந்துட்டு தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம், இதெல்லாம் உங்களை நிம்மதியாக ஒரு விஷயத்தில் மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணவே விடலை. ஆமாவா? கரெக்டா? அப்போது வழிபாடு ரீதியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் வழிபாடும் ஆடி மாதம்ன்றனால அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடுமே போதுமானது. வண்டி வாகனங்கள் குறிப்பாக மீனராசிக்காரங்க நல்லா பாருங்கள், செலவு வச்சுட்ருக்கு நேரம். ஒன்று நல்லா பாருங்கள், இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாயிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ புது வண்டி வாங்கியிருந்தாலும் எங்கேயாவது ஓரமாக நிறுத்தியிருந்தீங்கன்னா கூட யாராவது வந்து இடித்து தள்ளிவிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய வண்டி வாகனங்கள் செலவு வச்சுட்ருக்கும் இந்த நேரத்தில். இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துகிட்ருக்க வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானுடைய தாக்கம் இது எல்லாமே இந்த நேரத்தில் கொடுத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. மீனராசிக்கார நண்பர்களே, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஐயோ என்னப்பா இவ்வளோ பிரச்சனைகளான்னு பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இங்கே பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எளிமையாக இந்த காலகட்டத்தில் நல்லது கொண்டு வரலாம். என்னென்னா எல்லா இடத்துலையும் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. எல்லா இடம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர்கிட்ட பேசுகிறது, பழகிறது, வெளியில் போகிறது வர்றது எல்லா விஷயத்துலேயும் வேலைக்கான முயற்சியை தவிர இது எல்லா விஷயத்துலேயும் கட்டுப்பாடுகள், கண்ட்ரோல் தேவை. இந்த நேரத்தில் முக்கியமாக பேச்சு வார்த்தைகளில் தேவை. யார்கிட்ட பழகிறீங்கன்றது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க, உங்களை தேவையில்லாமல் மற்றவர்களுடைய வேலைக்கு உங்களை அலைய வைப்பாங்க. அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தை வெளியில் அதிக பேர் இப்போது ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. மீனராசிக்காரங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை யார்ட்டையாவது நம்பி சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதை
வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் மீனராசிக்காரர்கள் தற்பொழுது இந்த கிரகநிலை மாற்றங்களால் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நான் டீப்பாக உங்களுக்கு சொன்னேன். சரிங்க, இவ்வளோ சொல்லிட்டீங்க. இதுக்கான வழிகள் என்னங்கன்னா, அதான் நான் சொன்னேன்ல, தொழில் ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றம் என்னென்னா, உங்ககிட்ட வர வேண்டிய மாற்றம் என்னென்னா, முயற்சி எடுங்க, அகலக்கால் வைக்காதீங்க. அதே போல் புதிய நபர்களை நம்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலைகள் எதையும் செய்யறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் தெளிவாக சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலோ, கல்யாணத்துக்கு போனாலோ, எங்கே போனாலும் சரி, வீட்டு விவகாரங்களோ, உங்களுடைய வேலை விவகாரங்களோ, வருமானம் சார்ந்த விஷயங்களோ எங்கேயும் யாருக்கிட்டையும் பெருமைக்காக கூட சொல்லாதீங்க. சரிங்களா? ஐயா, இங்கே நல்ல நிலையை அடையிறது கூட பெருசு இல்லை, அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும், அதே இடத்துல நிற்கணும். அதுதான் இங்கே பெரிய சேலஞ்சு. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிட்டா போதும்பா நம்ம நினைக்கிறோம். அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வது தான் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு போட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டம். ஆகவே மீனராசிக்காரர்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. என்னென்னலாம் உங்களுக்கு தேவை, நியாயமான கோரிக்கைகள் என்னென்னலாம் தேவை. வேலை வேணுமா, எனக்கு நல்ல வேலை வேணும். சரிங்களா? உடல் ஆரோக்கியம் வேணுமா, நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும். என் குழந்தை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, என் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொன்றா முடிஞ்ச மாதிரி எழுதுங்க, நடந்து முடிஞ்ச மாதிரி. இப்போ வேலை கிடைக்குன்னு நான் சொன்னால், நல்ல வேலை கிடைத்து விட்டது. என் குழந்தை நல்லா படிக்கணும்னா, என் குழந்தை நன்றாக படிக்கிறார் அப்படின்னு நீங்கள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி எழுதி, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வேலைக்குன்னு எழுதியிருக்கீங்களா, எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது. இப்போ உண்மையிலுமே நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்திடம் உணர்த்துங்க, உங்களுக்கு இதுதான் தேவைன்னு. எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று எழுதியிருப்பீங்களா, அதை அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு ஓரமாக உட்காந்து, சுத்தமான இடத்துல உட்காந்து கிழக்கு திசை நோக்கி உட்காருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி உட்காருங்க. உட்காந்து வேலை கிடைத்து விட்டது அப்படின்ற வார்த்தையை உச்சரிச்சுட்டு கண்களை மூடி, வேறு எந்த ஞாபகம் இல்லாமல் அந்த வேலையில் நீங்கள் உட்காந்துருந்தா எப்படி வேலை செய்வீங்க, எப்படி கையில் சம்பளம் வாங்குவீங்க, எப்படி அந்த வேலையை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்றத அந்த காட்சிகள் உங்கள் ஆழ் மனதில் ஒரு 10 நிமிஷம் கொண்டு வாங்க. அதை நினச்சி பார்த்துட்டே இருங்க. அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் அதிர்வலைகளும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போது கிரகங்களையும் தாண்டி, இந்த கிரகநிலை பலன்கள் கொடுக்கக்கூடிய கெட்ட பலன்களையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் மூலமாக நீங்கள் நல்லதை அடைவீங்க. நேரத்தையும் காலத்தையும் இங்கே தேவையில்லாமல் எந்த விஷயத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நெகட்டிவாக யாராவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருங்க. இந்த நேரம் தான் நீங்கள் நல்லதை உள்ளே கொண்டு வர வேண்டிய நேரம். ஆகவே சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா காலநிலையும் நம்ம எதிர்பார்க்கறது நல்லது தான். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் நல்லா இருக்கும் தான் நினைக்க போகிறீங்க. இதை தாண்டி நம்ம வேறு ஒன்றும் யோசிக்க போகிறது கிடையாது. என்ன எதிர்பார்க்க போகிறோம்? கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணும் தான். அதுக்கான தேடல் தான் எவ்வளவும். நீங்கள் ஜோசியம் பார்க்குறது, வழிபாடு பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, நீங்கள் வேறு என்ன நீங்கள் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் என்ன விஷயம் பண்ணாலும் அதற்கான ரிசல்ட் என்ன கேட்க போகிறோம்னா நல்லது தான், நல்ல எதிர்காலம் தான். அதை கையில் பிடிக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். எந்த காலநிலையாக இருந்தாலும் அந்த காலநிலையில் நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணால் நல்லது கிடைக்கும்ன்றது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐயா, தொடர்ந்து பதிவுகளை பார்க்குறீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என் பதிவை பார்க்குறீங்கன்றதுக்காக நான் சொல்ல, எல்லாருடைய கமெண்ட்டும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்டில் எத்தனை தாய்மார்கள் நீங்கள் அழுதுட்டு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்கன்றது நான் கேட்டேன். ஐயா, உங்கள் பதிவை பார்த்து நான் பார்க்க நாங்கள் கண்ணீர் வடித்து என் ஃபேமிலியே அழுதுட்டு நாங்கள் பார்த்தேங்க. அந்தளவுக்கு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் 100% உண்மை. அதே போல் அதற்கான சொல்யூஷன் நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. அதை நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஐயா, நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே வந்து சேரும். சரிங்களா? தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.